அந்த 3 நாட்கள். சிறுகதை எழுதியவர் சூர்யா ராஜராஜன். குரல் காவ்யா செல்வராஜ். அதிகாலை கதிரவனை ரசித்துக் கொண்டே தனக்குரிய கப்பில் காஃபியை எடுத்துக்கொண்டு மெல்ல மெல்ல பருகினாள் அபிராமி. இது போல கல்யாணத்திற்கு முன் 6 அமர எழுந்து காஃபியை ரசித்து குடிப்பது என்பது அபிராமிக்கு பிடித்தமான காலை வேளை பொழுதுபோக்கு. இப்போது அதற்கெல்லாம் அவளுக்கு நேரமே கிடைப்பதில்லை. ஒரு கடிகாரத்தின் முள் போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவளது பிறந்த வீட்டில் அவளும் அவளது தம்பியும் மட்டும்தான். ஆனால் புகுந்த வீட்டில் கணவருக்கு 2 அண்ணன்கள், ஒரு தங்கை. 3 மகன்களுக்கு பிறகு பிறந்த பெண் என்பதால் நாத்தனாருக்கு கொஞ்சம் செல்லம் அதிகம். முதல் 2 மகன்களுக்கு கொஞ்சம் பணக்கார இடத்திலிருந்து பெண் எடுத்திருந்தார்கள். அவர்கள் பிறந்த வீடும் அதே ஊர் என்பதால் அடிக்கடி அங்கே சென்று விடுவார்கள். அதனால் 3வது மகனுக்கு திருமணம் செய்யும் போது மாமியார் யசோதா பிறந்த வீடு தூரமாக இருப்பது மாதிரியும் ஏழை குடும்பத்தில் இருந்தும் தேர்ந்தெடுத்தார். எங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும், ஏன் எனக்கும் தான் இப்படி ஒரு பணக்கார குடும்பத்தில் இருந்து தேடி வந்து பெண் கேட்கிறார்களே என பெருமைதான். இங்கு வந்த பொழுதுதான் அதற்கான காரணம் தெரிந்தது. முதல் 2 மருமகள்கள் பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்ததால் வீட்டு வேலை செய்வதில் சோம்பேறித்தனமாக இருந்தனர். அதோடு அத்தனை பேருக்கு செய்வதில் இருவருக்கும் விருப்பமில்லை. ஒருவரோடு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டனர். 2வது மகனுக்கு திருமணம் நடந்து கொஞ்ச நாட்களிலேயே வீட்டிற்குள் பிரிவினை வர தொடங்க, குடும்ப கௌரவம் என பேசும் யசோதாவிற்கு இருவரையும் தனி கொடுத்தனம் அனுப்ப விருப்பமில்லை. அவ்வாறு சென்றுவிட்டால் எங்கே குடும்பம் சீர்குலைந்து விடுமோ என நினைத்தவர் வேலைக்காரியை நியமித்து விட்டார். கொஞ்ச நாட்களிலேயே அவரது கணவருக்கு வேலைக்காரியின் சாப்பாட்டு ருசி ஒத்துக்கொள்ளாமல் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்குவது போல ஆனது. அதனால் அப்போதே யசோதா முடிவெடுத்த 3வது மகனுக்கு இதே தவறை செய்துவிடக்கூடாது என்று நினைத்தார். இதில் உள்ளூரிலேயே திருமணம் செய்து சென்ற தன்னுடைய மகளும் காலையிலிருந்து மாலை வரை பிறந்த வீடே கதி என கிடப்பவள் இரவு உறங்கும் போது மட்டுமே அவளது வீட்டிற்கு செல்வாள். அதுவும் சில நேரங்களில் இரவும் இங்கேயே இருந்து விடுவதும் உண்டு. திருமணமான புதிதில் அபிராமிக்கு எல்லாமே மலைப்பாக இருந்தது. ஏழை வீட்டு பெண்ணாக இருந்தாலும் தன் வீட்டில் அவளை தங்கத்தட்டில் வைத்து தாங்கினார்கள். இங்கே காலை சாப்பாட்டிற்கு மட்டும் குறைந்தது 20 பேருக்கு சமைப்பது போல இருந்தது. சமையலும் வீட்டு வேலையும் தெரியும் என்றாலும் இத்தனை பேருக்கு அவள் செய்ததில்லை. முதலில் கொஞ்சம் திணறினாள். ஆனால் மாமியாரின் இடி சொல்லுக்கு பயந்து கையை சுட்டு காலை சுட்டு கற்றுக்கொண்டாள். எல்லோரும் மோசமானவர்கள் என்று கிடையாது. ஆனால் எந்த வேளையிலும் அபிராமிக்கு அவர்கள் உதவி செய்ததே இல்லை. அவளாக செய்கின்ற வேளையில் கூட 1000 குற்றம் குறைகளை கண்டுபிடிப்பார்கள். முதலில் வருத்தம் அடைந்தவள் பிறகு அவர்களின் மனநிலைகளை புரிந்து கொண்டாள். எங்கே இவளை புகழ்ந்தால் தலையில் ஏறி உட்கார்ந்து விடுவாளோ என்ற பயம் அவர்களுக்கு. முதல் 2 மருமகள்களுக்கும் தங்கள் இடத்தை பிடித்து கொண்டாலே என்ற எரிச்சல். ஆனால் இவ்வளவு வேலைகளையும் செய்யவும் அவர்களுக்கு விருப்பமில்லை. அதனால் முடிந்த மட்டும் அவளை மட்டம் தட்டினார்கள். எவ்வளவு ருசியாக இருந்தாலும் சாப்பாடு நன்றாக இருக்கிறது என ஒரு வார்த்தை கூட அவர்கள் சொன்னதில்லை. முதலில் எல்லாம் அவர்கள் ஏதாவது சொல்வார்கள் என அங்கீகாரத்திற்காக ஏங்கியவள் பிறகு இதுதான் வழமை என்பது போல விட்டுவிட்டாள். அதிலும் மருமகள்கள் 2 பேரும் குழந்தையை பார்த்து கொள்வது போல எப்போதும் அவர்களை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டு திரிவார்கள். ஆனால் அவர்களுக்கு சாப்பாடு ஊட்டுவது, குளிப்பாட்டுவது என பாதி வேளை இவளுடையதுதான். அபிராமிக்கு திருமணமாக 2 வருடங்களாகிறது. இப்போது வீட்டு சூழ்நிலையை கொஞ்சம் பழகிக் கொண்டாள். அவளது கணவன் ராகவன் மனநிலையை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இரவல் மட்டுமே அவளை நாடுவான். மற்றபடி அவள் இருக்கிறாளா இல்லையா என்பதில் அவனுக்கு அக்கறை இருந்ததில்லை. எப்போதும் வேலை வேலை என காலில் ரக்கை கட்டாத குறையாக சுற்றுவான். அதில் அவன் காட்டிய ஈடுபாட்டினால் தற்போது 6 மாதமாக வெளிநாட்டில் இருக்கிறான். கம்பெனியின் மேல் விசுவாசமாக இருந்ததற்கு அவனுக்கு கம்பெனி கொடுத்திருக்கும் பரிசு அது. இப்போது அமெரிக்காவில் இருக்கிறான். அவ்வப்போது வீடியோ கால் செய்வான். அப்போது கூட தன்னிடம் பேசுவான் என ஆசையாக அவனை பார்த்தாள். பொதுவாக சாப்பிட்டாயா தூங்கினாயா என்பது போல எல்லோருக்கும் முன்னால் ஒரு சில விஷயங்கள் பேசிவிட்டு போனை வைத்து விடுவான். தனியாக சென்று அவள் போன் செய்தாலும் போனை எடுப்பதில்லை. வேலையாக இருக்கிறேன், எதற்கு கூப்பிட்டாய் என கோபப்படுவான். அதற்கு பயந்தே பெரும்பாலும் அவள் போன் செய்வதில்லை. அவனும் அதற்காகவே கோபப்பட்டிருப்பான் போல. அவளிடம் பேசினால் வேலை கெட்டுவிடுமே, இதுதான் சாக்கு என்று அவனும் போன் செய்வதில்லை. அவளுக்கு இருந்த ஒரே ஆறுதல் வேலைக்காரி கண்ணம்மா மட்டும்தான். வேலைக்காரியாக இருந்தாலும் மனதளவில் சொக்க தங்கம். அவளுக்கு சொந்தம் என்று யாரும் இல்லை. கணவனும் திருமணமான சின்ன வயதிலேயே விட்டு பிரிந்ததால் வீட்டோடு வேலையாளாக வந்துவிட்டாள்.
அபிராமி வந்த பொழுது அவளுக்கு வேலை தெரியாமல் திணறிய போது அவள்தான் எல்லாம் பொறுமையாக சொல்லிக் கொடுத்தாள். அவள் இல்லையெனில் அபிராமி என்ன ஆகியிருப்பாளோ? அந்த விஷயத்தில் மட்டும் கடவுள் தனக்கு துணையாக இருந்திருக்கிறார். ரொம்ப நாட்களாக அவள் வேலையில் இருப்பதால் அவளிடமே சில சமயம் கணவனை பற்றி விசாரித்திருக்கிறாள். எதனால் இப்படி குடும்பத்திலும் என் மேலும் ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறார்? அவருக்கு வேறு ஏதாவது காதல் இருந்ததா என அவள் கேட்பாள். அப்படி இல்ல தங்கம், தம்பி சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல் வாசம். படிப்பு படிப்புன்னு அத பத்தியே நினைச்சு அவருக்கு வேற எதிலும் ஆர்வம் இருந்ததில்ல. உன் மாமியார பத்தி தான் தெரியுமே, அவரும் உன் கணவனிடம் அவ்வளவு பாசமா இருந்ததில்ல. அதனால இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது போல ஒரு மாயைய ராகவ தம்பி உருவாக்கிக்கிட்டாரு. அன்பான குடும்பத்துல பிறந்திருந்தா மனைவியிடம் இப்படியெல்லாம் அன்பா இருக்கணும்னு தெரிஞ்சிருக்குமோ என்னவோ. அவர் அப்பாவும் கோழ, மனைவி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவாரு. அவரது அண்ணன்களும் அப்படிதான். ஆனா என்ன, அவர் ஒரு விஷயத்துல மட்டும் சுதாரிச்சுக்கிட்டார். அண்ணன்களும் அப்பாவையும் போல தானும் மனைவியிடம் தலையாட்டக்கூடாது என்பதில் மட்டும் உறுதியா இருந்துட்டாரு. எல்லாத்திலையும் அவர்களை பின்பற்றியவர் இதில் மட்டும் விதிவிலக்காகிட்டார். ஏன் தங்கம், அவர்கிட்ட எப்படியாவது பேசி உன்னை இங்கிருந்து அழைச்சிக்க சொல்ல வேண்டியதுதானே? எங்க கண்ணம்மா, அவர் என்கிட்ட பேசுறதையே குறைச்சிட்டாரு. அப்படியே பேசினாலும் சாப்பிடுவது தூங்குறத பத்தி மட்டும்தான் பேசுறார் என சொன்ன அவளுக்கும் கணவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இத்தனைக்கும் அவளுக்காக அவன் எதுவும் செய்ததில்லை. ஏன், சாப்பாட்டை குறை கூறும்போது கூட அவன் பாட்டிற்கு பேசாமல் சாப்பிடுவானே தவிர எதுவும் சொல்ல மாட்டான். ஒரு முறை இட்லி சாம்பார் செய்த போது அதில் பருப்பு கொஞ்சம் சரியாக வேகவில்லை. நாத்தனாரின் மகன் பசி பசி என்று தொல்லை செய்ய அவசரமாக கொஞ்சம் வேகாமல் இறக்கிவிட்டாள். ஆனால் சாப்பிடும் அளவிற்கு பதமாக தான் இருந்தது. அப்போது முதல் மருமகள், என்ன அபிராமி, எனக்கு தான் எல்லா வேலையும் தெரியும்னு இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற. ஆனா ஒரு இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு கூட தெரியலையே. பருப்பு சரியா கூட வேகல. அவ்வளவு அவசரமா எதுக்கு அதுக்குள்ள இறக்குன? இந்த பருப்பை சாப்பிடும்போது நாங்களே வாய்க்குள்ள வேக வச்சுக்கணுமா என கிண்டல் செய்ய அனைவரும் கொல்லென்று சிரித்தனர். எப்போதும் குற்றம் தேடி சுற்றி கொண்டிருப்பவர்கள் ஆயிற்றே, இப்போது வாய்ப்பு கிடைத்ததும் அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். சாதாரணமாக குடும்பத்தில் இது போல கேலி கிண்டல் எல்லாம் சகஜம்தான். ஆனால் அவர்கள் மட்டும் தட்டுவதற்காக வேண்டுமென்றே சொன்னபோது அவளுக்கு முகம் மாறி போனது. கணவனை பார்க்க அவன் கருமமே கண்ணாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். தனிமையில் கணவனிடம் அதை பற்றி கேட்டபோது, நீயாதானே நல்ல பேரு கிடைக்கணும்னு எல்லா வேலையையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற, தெரிஞ்சதை மட்டும் செய்ய வேண்டியதானே என சொல்லி சென்று விட்டான். இடுக்கோடு இடுக்காக இதற்குதான் நானே இழுத்து போட்டு வேலை செய்வது போல சொன்னார்களோ? இல்லை என்றாலும் இவர் அப்படியே கேட்டு விடுவார் என இவரிடம் வந்து சொன்னோமே. தலையெழுத்து என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். எல்லாவற்றையும் விட அவளுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த 3 நாள் பிரச்சனைதான். அந்த நாட்களில் அவளுக்கு சாப்பாடு உள்ளே இறங்காது. வயிற்றை புரட்டி எடுக்கும். வயிற்று வலியில் துடித்து போவாள். அந்த நேரத்தில் அப்பா, அம்மா, தம்பி என எல்லோரும் ஆறுதலாக அவளது நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொள்வார்கள். எதையாவது பேசி பேசி அப்பாவும் அம்மாவும் சாப்பிட வைத்து விடுவார்கள். ஆனால் வீட்டை விட்டு வெளியில் அவள் படுத்ததில்லை. அம்மாவும் ஆச்சாரமானவர்தான். ஆனால் வயதுக்கு வந்த பிள்ளையை வெளியே படுக்க விடக்கூடாது என்பதனால் கிச்சன் அருகிலேயே இருந்த சிறிய இடத்தில் டேபிள் ஃபேன் ஒன்று வைத்து அங்கேயே படுத்துக்கொள்ள வைப்பார். தூங்கி எழுந்ததும் அந்த இடத்தை கழுவி விட்டு விடுவார். அதற்கே அபிராமிக்கு கோபம் வரும். இதெல்லாம் பெண்களின் உடலில் இயற்கையாக நடப்பது, இதை பெரிதுபடுத்துகிறீர்களே என திட்டுவாள். ஆனால் இங்கே அப்படி இருக்க முடியவில்லை. யசோதா இந்த விஷயத்தில் ரொம்பவும் கெடுபிடியாயிருந்தார். வெளியில்தான் படுக்க வேண்டும். கொல்லைப்புறம் அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்த இடத்தை பார்க்கும்போது அவளுக்கு இயல்பான வயிற்று பிரட்டலை தாண்டி பிரட்டியது. அங்கே வேணா அத்த, கிச்சனில் ஒரு ஓரமாக படுத்துக்கொள்கிறேன் என்று கேட்டபோது கூட அவர் மறுத்துவிட்டார். நீ எங்க படுத்தா நான் மறுநாள் சாப்பாடு செய்ய வேண்டாமா? 3 நாளும் உள்ள வருகிற வேலை மட்டும் வேண்டாம் என கராராக சொல்லிவிட்டார். இந்த விஷயத்தில் அவர் ரொம்ப கரார் என்பதால் மருமகள்கள் அந்த நாட்களில் அவர்கள் பிறந்த வீட்டிற்கு சென்று விடுவார்கள். எல்லாவற்றிற்கும் தன் மகளுக்கு விட்டுக் கொடுக்கும் யசோதா இதில் மட்டும் கெடுபிடி என்பதால் அவளும் கூட அந்த நாட்களில் புகுந்த வீட்டிலேயே இருந்து விடுவாள். இவளுக்கு பிறந்த வீடு தூரம் என்பதனால் வேறு வழியில்லாமல் அங்கேயேதான் இருக்க வேண்டியிருந்தது. சில சமயங்களில் கண்ணம்மா துணைக்கு வருவதாக சொல்வாள். ஆனால் அவளையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் என அபிராமியும் தைரியமாக இருப்பது போல காட்டிக்கொண்டு நான் தனியாகவே படுத்துக் கொள்கிறேன் என அவளை உள்ளே போக சொல்லிவிடுவாள். பாவம், வயதான காலத்தில் கண்ணம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போய்விடும். வெயில் நாட்களில் கூட வேர்வையில் அவள் தாங்கிக் கொள்வாள்.
ஆனால் குளிர் நாட்களில் மெல்லிய மேனி என்பதால் குளிர் உள்ளே ஊடுருவி செல்ல அதை அவளால் தாங்க முடியாமல் இருந்தது. இப்போது வேலை செய்கிற பயமெல்லாம் போய் அந்த 3 நாட்களை கண்டாலே பயப்பட ஆரம்பித்தாள். வரக்கூடாது வரக்கூடாது என்று பயப்பட அது எப்படியும் வருவேன் என்று ஒவ்வொரு மாதமும் வந்து நின்றது. இப்படி வீணான பொருட்களை போட்டிருக்கும் ஒரு இடத்தில் தங்க வைத்திருக்கிறார்களே, இதுதான் இவர்களின் ஆச்சாரமா? நினைத்ததும் அவளுக்கு கசந்து போனது. அந்த இடத்தில் இருந்து தப்பித்தால் போதும் என நினைத்து கொண்டே இருப்பதால் அந்த வயிற்று வலி கூட இப்போதெல்லாம் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. இந்த முறை அவள் குரல் கடவுள் காதில் கேட்டதோ என்னவோ. கம்பெனி விஷயமாக வெளிநாடு சென்ற கணவன் ராகவிற்கு அங்கே சாப்பாடு ஒத்துக்கொள்ளாததால் மனைவியை அங்கே அழைப்பதாக சொன்னான். கம்பெனியிலேயே ஃபேமிலிக்கென்று ஏற்கனவே வசதி செய்து கொடுத்திருந்தார்கள். ஆனால் அவனுக்கு தான் அவளை அழைத்து செல்ல விருப்பமில்லை. அவ்வளவு பெரிய வீட்டில் இவ்வளவு நாளும் தனியாக தங்கினான். எங்கே அவளை அழைத்து சென்றால் வேலையில் குறுக்கிடுவாளோ என நினைத்தவன் அவளை தவிர்த்து விட்டான். இப்போது சாப்பாடு ஒத்துக்கொள்ளாமல் வேலையில் கவனம் செலுத்த முடியாததால் வேறு வழியில்லாமல் அவளை அழைத்தான். அவளுக்கு அவமானமாக தான் இருந்தது. ஒரு வழியும் இல்லாததால் கடைசியாக தான் தன்னை கூப்பிடுகிறான் என புரியாத அளவுக்கு அவள் முட்டாளா என்ன? ஆனால் அந்த 3 நாட்களில் தப்பிக்க இதை விட்டால் வேறு வழியும் இல்லை. அதோடு கணவனை பார்க்காமல் இருக்கவும் முடியவில்லை. அவன் எப்படியோ, ஆனால் அபிராமி அவன் மீது உண்மையான நேசத்தை தான் வைத்திருந்தாள். அவளுக்கு பாஸ்போர்ட் விசா என அனுப்பிவிடுவதாக சொல்ல முதலில் இதை கேள்விப்பட்ட மருமகள்கள் மற்றும் நாதனாருக்கு சற்று பொறாமைதான். அவள் காதுபடவே எங்கே கிடந்ததற்கெல்லாம் வெளிநாடு போக யோகம் வருகிறது பார் என்று பேசினார்கள். எதுவுமே அவளது உற்சாகத்தை குறைக்கவில்லை. இங்கிருந்து தப்பித்தால் போதும் என நினைத்தாள். வேலைக்காரி கண்ணம்மா கூட, தங்கம், உன் நல்ல மனசுக்கு தான் இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, கடவுள் உன்ன கூடவே இருந்து காப்பாற்றுவார் என ஆசிர்வதித்து அனுப்பி வைத்தார். அவளும் அபிராமி படும் பாட்டை பார்த்து கொண்டுதானே இருக்கிறாள். 3 நாட்களும் தைரியமாக இருப்பது போல காட்டிக்கொண்டாலும் அந்த நாட்களில் அவள் முகம் அவளை மீறி வெளிரி காணப்படும். கண்ணம்மா தானே சென்ற வெளியில் படுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாலும் யசோதா விடமாட்டார். குளிரில் கண்ணம்மாவுக்கு ஏதாவது வந்தால் வீட்டு வேலைகளை யார் செய்வது என்ற காரணம்தான். அவள் மீது இருக்கும் அக்கறை கூட அபிராமி மீது யாருக்கும் இருந்ததில்லை. காரணம், கண்ணம்மாவை ரொம்பவும் வாட்டினால் அவள் வேறு வீட்டிற்கு வேலைக்கு போய்விடுவாள். ஆனால் அபிராமியால் அப்படி எதுவும் செய்ய முடியாதே. ஆனால் இன்று இப்படி அவள் ஃபாரின் போவாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அவள் போய்விட்டால் வீட்டு வேலையெல்லாம் யார் பார்ப்பது? மகனிடம் அவளுக்கு அங்கு வந்து இருக்க விவரம் தெரியாது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவன் ஒத்துக்கொள்ளவில்லை. இதற்கு மேல் முரண்டு பிடித்தால் நல்ல மாமியார் என்ற பிம்பம் முடிந்துவிடும். அவனும் ஒரு சில விஷயங்களில் விட்டு கொடுத்தாலும் தன் காரியம் என்று வரும்போது சுயநலமாக விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு வழியாக அபிராமி பலரது ஏச்சு பேச்சுக்களோடும் சிலரது ஆசிர்வாதங்களோடும் வெளிநாடு வந்து சேர்ந்தாள். ஏர்போர்ட்டில் வந்து கணவனே அவளை அழைத்து சென்றான். அன்றைய தினம் அவள் கூடவே இருப்பான் என்று நினைத்திருக்க வீட்டில் இறக்கிவிட்டு வீட்டை சுற்றி காண்பித்து எது எது எங்கே இருக்கிறது என்று காட்டியவன் மாலை வந்து எல்லாவற்றையும் பொறுமையாக விளக்குவதாக சொல்லி சென்று விட்டான். ஏதோ கிடைத்தது வைத்து தட்டு தடுமாறி சமையல் செய்து வைத்தாள். அதையே அவன் விரும்பி சாப்பிடவும் எவ்வளவு தூரம் வீட்டு சாப்பாட்டிற்காக ஏங்கி இருக்கிறான் என்பது புரிந்தது. நாளை உனக்கு சூப்பர் மார்க்கெட் எங்கிருக்கிறது என்று காட்டுகிறேன், பார்த்துக்கொள். அதன் பிறகு என்னை தொந்தரவு செய்யக்கூடாது. நீயே சென்று வாங்கி வந்து விட வேண்டும். தேவையான பணத்தை தருகிறேன், வாங்கிக்கொள் என்றான். முதல் நாளே அவனது பழைய கராரை காட்டினான். சரி என்று தலையசைத்துக் கொண்டாள். ஆனால் கல்யாணமான புதிதில் இருந்தது போல அந்த விட்டேத்தியான மனநிலையுடன் நடந்து கொள்ளவில்லை. அங்கிருந்தால் சாப்பிட்டாளா என கூட பார்க்க மாட்டான். ஆனால் எங்கே? சாப்பிட்டதை பற்றி மட்டுமல்லாமல் எப்படி தனியாக வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தினான். சொன்னபடியே மறுநாள் சூப்பர் மார்க்கெட் அழைத்து சென்று காட்டினான். அவன் தங்கியிருந்த இடத்தின் பெயரையும் அங்கிருந்து டாக்ஸியில் போய் வருவதை எப்படி என்றும் சொல்லிக் கொடுத்தான். அவர்களது பிளாட் அந்த அபார்ட்மெண்டில் 7வது தளத்தில் இருந்தது. டாக்ஸியில் வந்தாலும் அதற்கு பிறகு அவள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிய லக்கேஜை லிப்டில் ஏற்றி மேலே கொண்டு போவதற்குள் கொஞ்சம் சிரமப்படுவாள். அப்படி ஒரு முறை 2 கைகளிலும் பைகளை எடுத்துக்கொண்டு ஏறிய போது பக்கத்து பிளாட்டில் இருந்த ஒரு கருப்பினத்தவன் சிரிப்புடன் அவள் பையை வாங்கிக் கொண்டான். ஓரிரு முறை அவனை பார்த்திருக்கிறாள். அவள் வாசலில் நிற்கும்போது சிரிப்புடன் தலையாட்டி விட்டு செல்வான். முதலில் அவன் உருவத்தையும் முரட்டுத்தனமான உடம்பையும் பார்த்து பயந்தவள் அவன் கண்களில் உண்மையான சகோதர நேசத்தை கண்டு இப்போது தானும் அவனை கண்டு புன்னகைக்க தொடங்கினாள். பைகளை வாங்கிக் கொண்டு லிப்டில் இருவரும் ஒன்றாக ஏற அவனை பற்றி அவளிடம் சொன்னான். அவன் பெயர் ஜேம்ஸ் எனவும் அவள் வயதிலேயே அவனுக்கு ஒரு சகோதரி இருப்பதாக கூறினான்.
அபிராமியை பார்த்தாலும் தனக்கு அப்படிதான் தோன்றுகிறது என்று கூறினான். அவள் வீட்டு வாசலில் பைகளை வைத்தவன் அவள் கோரிய நன்றியை ஏற்றுக்கொண்டு சிரிப்புடன் தலையசைத்து சென்று விட்டான். ஜேம்ஸை கண்டால் ஏனோ ராகவிற்கு பிடிப்பதில்லை. அவனை பார்த்தால் முகத்தில் ஒரு அலட்சிய பாவனையே இருக்கும். அது அவனின் நிறத்தால் வந்த அலட்சியமாக இருக்கலாம். எவ்வளவோ வளர்ந்த மெத்த படித்த நாடுகளிலும் இந்த நிற பாகுபாடு மாறவில்லையே. அப்படி இருக்க ராகவ் போல ஒருவன் அவர்களை மதித்தால்தான் ஆச்சரியம். ஒரு வாரம் கழித்து காலையிலிருந்தே ரொம்பவும் அசதியாக உணர்ந்தாள். என்னவென்று யோசித்த போது அந்த 3 நாள் தொடங்க போவது ஞாபகம் வந்தது. கொஞ்சம் படபடப்பாக இருந்தாலும் இங்கே வெளியில் தங்க வைக்க முடியாது என்ற நிம்மதி அவளுக்கு வந்தது. ஆனால் அவளது கணவன் யசோதாவிடம் அதை பற்றி போன் பண்ணி கேட்க, கட்டாயமாக அவளை வெளியில்தான் படுக்க வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். நாம் திருப்பதி வெங்கடாச்சலபதியை கும்பிடுபவர்கள். சுத்தமாக இல்லை என்றால் அவர் நம்மை தண்டித்து விடுவார். இதுபோல தன் தோழிக்கு ஆனது தன் சொந்தத்தில் ஆனது என்று கதை கதையாக அளந்தார். கடைசி துருப்புச்சீட்டாக இதுபோல அவர் தோழி வீட்டு மருமகள் செய்ய, அதனால் அவரது தோழியின் மகனுக்கு வேலை பறிபோனது என்று சொல்லவும் அவன் ஆடி போய்விட்டான். அவனது வீட்டு வாசலில் ஒரு போர்வையை கொடுத்து வெளியில் படுக்க வைத்தான். இரவு நேரங்களில்தான் அங்கே நடமாட்டம் அதிகம் என்பதால் இவளை பார்த்து முகம் சுளிப்பவர்களைக் கண்டு கூசி குறுகி போனாள். 3 மாதம் கழித்து அங்கு பனி சீசன் தொடங்க மற்ற மாதங்களைப் போல அல்லாமல் குளிர் வாட்டி எடுத்தது. அவனிடம் எவ்வளவு கெஞ்சியும் தனக்கு குளிர் ஒத்துக்கொள்ளாது என எவ்வளவோ சொல்லியும் அந்த மாதமும் அவளை வெளியில் படுக்க வைத்தான். குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அவளுக்குள் ஊசி மாதிரி இறங்கியது. ஓரளவு பொறுத்தவள் கதவை தட்டி அவனை கூப்பிடலாம் என எழ நினைத்தவள் கால்கள் மரத்து போக அப்படியே கீழே விழுந்தாள். கொஞ்ச நேரத்தில் மயங்கியும் போனாள். ஜேம்ஸ் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். அதனால் அடிக்கடி வெளியூர் சென்று விடுவான். அன்று இரவுதான் வெளியூர் சென்று திரும்பி வந்தான். அபிராமியை அந்த நிலையில் காணவும் அவன் பதறிப்போனான். வேகமாக காலிங் பெல்லை அழுத்தி கதவை படபடவென்று தட்டிவிட்டு அவளை தூக்கி மடியில் கிடத்தி கை கால்களை சூடு பறக்க தேய்த்து விட்டான். அவனிடமிருந்த மருந்தை நெற்றியிலும் கை கால்களிலும் தேய்த்து விட்டான். தூக்கம் கலைந்த கடுப்புடன் வெளியில் எட்டி பார்த்த ராகவிற்கு அபிராமியின் அந்த நிலையை பார்த்து அவனுக்கே பதறி போனது. ஜேம்ஸ் கோபத்துடன் ராகவை பார்த்து, என்ன இது, எதற்காக இவர்களை வெளியில் இப்படி படுக்க வைத்திருக்கிறீர்கள் என ஆங்கிலத்தில் கேட்க அவன் கொஞ்சம் பயந்து போனான். இவன் போலீசிடம் சொல்லிவிட்டால் என்ன செய்வது? அதனால் அவனுக்கு புரிய வைக்கும் விதமாக தங்களது சம்பிரதாயத்தை பற்றி சொல்ல அவன் புரிய தொடங்கிவிட்டான். என்ன சம்பிரதாயம்? முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள். நீங்கள் எல்லாம் படித்தவர்கள்தானா? ஒரு பெண்ணை இந்த குளிரில் வெளியில் படுக்க வைத்திருக்கிறீர்களே, அவளுக்கு ஏதாவது ஆகிவிட்டது என்றால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா? ஒரு பெண்ணை சக மனுஷியாக கூட மதிக்க தெரியாத நீங்கள் சம்பிரதாயத்தை பற்றி பேச வெட்கமாயில்லை? எங்களது இந்திய கலாச்சாரத்தை பற்றியோ சம்பிரதாயத்தை பற்றியோ வெளிநாட்டவரான உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை என ராகவ் கோபத்துடன் சொல்ல, உங்களது கலாச்சாரம் சம்பிரதாயத்தை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். எதிலும் ஒருவரை சக மனிதனாக மதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லையே. ஒருவேளை அப்படி ஒரு சம்பிரதாயம் இருப்பின் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. சரி, நீங்கள் சொன்னபடியே சம்பிரதாயம் இருப்பின் இவள் உங்கள் நாட்டு கலாச்சாரப்படி உங்களை திருமணம் செய்து கொண்டு உங்களுக்காகவே வாழ வந்தவள். இவளை சக மனுஷியாக மட்டுமில்லாமல் ஒரு பெண்ணாக கூட பார்க்காத நீங்கள் கலாச்சாரத்தை பற்றி என்னிடம் பேசுகிறீர்களா? இந்த பெண் இந்த நிலைமையில் இருப்பது உங்களை திருமணம் செய்ததற்கான தண்டனையா? உங்களை ஒரு ஆண் என்று சொல்லிக்கொள்ளவே நீங்கள் வெட்கப்படுங்கள். 3 நாட்கள் பிரச்சனை என்று சொல்கிறீர்களே, அந்த நாட்களில் பெண்களை எவ்வளவு கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரியுமா? அவர்கள் அந்த நாட்களில் எவ்வளவு பலவீனமாக இருப்பார்கள் என்று தெரியுமா? இதை பற்றி நீங்கள் படித்த இடங்களில் சொல்லிக் கொடுக்கவில்லையா? இல்லை, தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறோம் என அலட்சியமாக இருந்து விட்டீர்களா? பெண்களை மதிக்கும் நாட்டிலிருந்து வந்துவிட்டு இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறீர்கள். எங்கள் நாட்டில் பெண்களை தெய்வமாக மதிப்பதில்லைதான். அதற்காக இப்படி அவர்களை வீதியில் வீசி எறியவும் மாட்டோம். அந்த நாட்களில் அவர்களை வெளியே ஒதுக்கி வைக்கிறீர்களே, அது பெண்களுக்கு கிடைத்த தாய்மைக்கான வரம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு ஏன், கர்ப்பப்பையில் இருந்து வெளியேறும் இந்த கழிவுதான் நாளை உங்களை ஒரு ஆண் என்று நிரூபிப்பதற்கு தேவையானது என்பதும், ஏன் நீங்கள் பிறந்தது கூட அப்படிதான் என்பதும் உங்களுக்கு தெரியாதா? ஒரு மனைவியாக இவளை மதிக்கவில்லை என்றாலும் ஒரு பெண்ணாகவாவது மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இவளை போன்ற பெண்கள் உங்கள் நாட்டிற்கும் உங்களுக்கும் கிடைத்த பொக்கிஷம். ஆனால் உங்களை போன்ற ஆண்கள் இவர்களுக்கு கிடைத்த சாபம். இனியேனும் நீங்கள் மனிதனாய் மாறுவீர்கள் என்று நம்புகிறேன். இவளை உள்ளே தூக்கி செல்லுங்கள் என அவன் ராகவிற்கு உதவி செய்ய அவளை கொண்டு வந்து ரூமில் பெட்டில் படுக்க வைத்தார்கள். மறுநாள் காலை நேரம் கழித்தே அபிராமிக்கு விழிப்பு வந்தது.
இரவில் என்ன நடந்தது என அவளுக்கு நினைவில்லை. ஆனால் காலையில் வர குட் மார்னிங்குடன் வந்து அவளுக்கு காஃபி கப்பை நீட்டிய கணவனை பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. அவள் எப்படி இருக்கிறாள் என்று காலையிலேயே வந்து ஜேம்ஸ் விசாரிக்க புன்னகையுடன் பதில் சொன்ன ராகவை கண்டு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அவனை கண்டாலே அலட்சிய பார்வையுடன் கடந்து செல்லும் கணவனா இது? அவளுக்கு என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது, தன் கணவன் மாறிவிட்டான். நல்ல மனிதனாக, தனக்கேற்ற துணையாக மாறிவிட்டான். ஏனெனில் இந்த நாட்களில் ஒரு கணவனின் அனுசரணையையும் அவர்கள் மனைவியை கவனிப்பதையும் வைத்து அவர்களை கண்டுபிடித்து விடலாம். இந்த 3 நாட்களில் பெண்கள் படும் வலியையும் கஷ்டத்தையும் புரிந்து கொண்டாலே பெண்களின் மேல் இவ்வளவு தாக்குதல்களோ வன்முறையோ நிகழாது. அதோடு மற்ற விஷயங்களிலும் மனைவி மேல் தன்னால் அக்கறை பிறக்கும். கணவனின் அன்பை தெரிந்த பிறகு இனி புகுந்த வீட்டில் மட்டும் இல்லை, எங்கு இருந்தாலும் அவள் சமாளித்துக் கொள்வாள். அவர்களும் பழைய மாதிரி தன்னை நடத்த மாட்டார்கள். யசோதா மாதிரி மூத்த தலைமுறை பெண்கள்தான் இவ்வளவு கஷ்டத்திற்கும் காரணம் என்றாலும் அவர்களுக்கான புரிதல் அவ்வளவுதான். ஆனால் இந்த தலைமுறையை சேர்ந்த நாம் கூட அந்த நாட்களில் பெண்களுக்கு ஆறுதலாக இல்லை என்றே சொல்லலாம். அந்த நாட்களில் அவர்களுக்கு உண்டாகும் கோபம், அழுகை, எரிச்சல் இவற்றை உணர்ந்து கொண்டு நாம் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த ஏழுமலையான்தான் என அபிராமி பக்கத்தில் இருந்த படத்தை பார்த்து கும்பிட அவர் புன்னகையுடன் தன்னை பார்ப்பது போல தோன்றியது. திரும்பி பார்க்க ஜேம்ஸ் அதே புன்னகையுடன் அவளிடம் விடை பெற்று கிளம்பினான். அபிராமிக்கு ஏனோ இருவரது புன்னகையும் ஒன்றாக இருப்பது போல தோன்றிட போகும் அவனையே இமைக்காது பார்த்து கொண்டிருந்தாள். இப்ப நாம கேட்ட சிறுகதை சூர்யா ராஜராஜன் அவர்களின் அந்த 3 நாட்கள்.